ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி என்னுள்ளே இருந்து என்னை பேச வைக்கட்டும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த உபன்யாசத்திலே நாம் சேவிக்க போகிற க்ஷேத்திரம் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற பாபநாசம் அப்படின்ற இடத்துல உலகம்மை சமேத பாபநாசநாதர் அந்த கோயிலை பற்றி இன்னைக்கு சேவிக்க போகிறோம். பிரத்யேகமாக அந்த அம்பாள் உலகம்மையை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த விதமான பிரார்த்தனை இருந்தாலும் அதி அற்புதமாக இந்த அம்பாள் நடத்தி கொடுத்துட்டுருக்கா. உலகம்மை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நாம் நம்மளுடைய பிரார்த்தனை என்னவோ அதை நம்ம சொன்னால் உடனே நிறைவேற்றி கொடுக்குற அவாவா இருந்த இடத்துலையே கூட உலகம்மை சமேத ஸ்ரீ பாபநாசநாதரை சேவிச்சுண்டு நீங்கள் அந்த அவகாசம் இருக்கும்போது அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் வரலாம். போய் வர முடியாதவா அவாவா இருக்கிற இடத்துலையே உலகம்மை சமேத ஸ்ரீ பாபநாசநாதர் அம்பாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும். எல்லா விதமான பிரார்த்தனையும் அதி அற்புதமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கிற அந்த க்ஷேத்திரம். இந்த மாதிரி இடத்துல எப்படி உங்களுக்கு அபிராமி பட்டரோடைய சரித்திரம் தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு நமசிவாய கவிராயர் அப்படின்னு சொல்லி ஒரு மகான், அவர் வேத சாஸ்திரத்திலே விற்பன்னர். அப்படி ஒரு பக்திமான்னா பக்திமான் சுவாமி கிட்ட அம்பாள் கிட்ட நின்று பாடும்போது அப்படியே தாரதாரையா கண்ணீர் மல்க பாடுவாராம். அப்படி மனமுருகி பாடுவாராம். அப்படிப்பட்ட ஒரு பக்தர். அந்த பக்தரை மேலே ஆசை கொண்டு அந்த பக்தருக்கு ஒரு அருள் புரியறதுக்காக சுவாமி இந்த அம்பாளோட வரணும்னு நினச்சிட்டு இருக்கா. நம்ம வரணும், இவர்கிட்டயே போய் நம்ம அவருடைய பாட்டை கிட்ட கேட்கணும். அந்த தூரத்தில் சந்நிதியிலே வெளியே கர்ப்பகிரகத்துக்கு வெளியே இருந்து பாடுற இந்த நம்ம கிட்டக்க இவருடைய இதை கேட்கணும், நம்ம கேட்டுட்டு இருக்கோன்ற ஒரு உணர்வை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் நினச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் ராத்திரி எல்லாம் இது முடிச்ச உடனே உற்சவம்லாம் நடக்கிறது அம்பாளுக்கு. அந்த உற்சவம்லாம் முடிஞ்சு சுவாமிக்கு பால் நிவேதனம் பண்ணி கண்ணாடி அறையிலே அவளை சயனம் பண்ணுற வரையும் அங்கே குருக்கள் எல்லா வேலையும் பண்ணிட்டு கதவை மூடிட்டு அவ கிளம்பி போயாச்சு. இவர் கடைசி வரையும் இருப்பார். எப்பவுமே தினமுமே வந்து இந்த பாடல்கள்லாம் பாடுறது, ஸ்லோகங்கள் சொல்றது, இதெல்லாம் இந்த நமசிவாய கவிராயர் அவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாள் இதை சொல்லி முடிச்சுட்டு இவர் நேராக அப்படியே வர, அது வந்து ஒரு ஒரு மாதிரியான மார்க்கம். மரங்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு, பசுமையான மரங்கள். அந்த நேரத்தில் அப்படியே ராத்திரி நேரம் அப்படி வந்துருக்கார். வரும்போது அம்பாளை பற்றி உலகம்மை சமேத பாபநாசநாதரை பற்றி பாடிண்டே வர, உலகம்மையை பற்றி பாடிண்டே வர. அப்படி பாடிண்டே வரும்போது பக்கத்திலேயே அம்பாள் கேட்டுண்டே வர, உலகம்மை கேட்டுண்டே வர இந்த பாட்டை. இப்படியே கேட்டுண்டே வரும்போது இந்த நமசிவாய கவிராயருக்கு ஒரு பழக்கம் உண்டு, வெத்தலை வாக்கு போட்டுக்கிறது. அந்த வெத்தலை வாக்கை போட்டுண்டு பாடிட்டு வர. அப்படி வெத்தலை வாக்கை போட்டுன்னு பாடிண்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு தருணத்திலே இப்போ இப்படி தான் வந்துட்டு இருக்கார். அப்படின்னா பக்கத்திலேயே தான் அம்பாளும், பக்கத்திலேயே இந்த பக்கத்திலே ஒட்டுனா மாதிரி கொஞ்சம் பக்கத்திலேயே அம்பாளும் வந்துட்டு இருக்கா. இவருடைய கண்ணுக்கு தெரியாது, அப்படி வந்துட்டு இருக்கா. அப்போ
இவர் வெத்தலை பாக்கு போட்டுண்ட பாடிண்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்வரம் வரும்போது, அக்ஷரம் வரும்போது வாயில் இருக்கிற அந்த வெத்தலை பாக்கு, அந்த எச்சல், வாயிலேருந்து வர அந்த எச்சல் அப்படி தூண் துப்பிடுற. அந்த சொல்லும்போது அது துப்பணும்னு துப்பலை, அந்த பாட்டும்போது அப்படி தெரிச்சிடுறது. அப்படியே அவர் நினச்சிட்டு இருக்கார் ரோடில் தான் துப்பியிருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். என்ன ஆச்சு, இவரை அவள் இடத்துக்கு வந்தாச்சு, சயனம் பண்ண போயாச்சு. மறுநாள் கார்த்தால விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனத்துக்கு எல்லாரும் நிற்கிறா. பிரதானமாக இந்த நமசிவாய கவிராயர் பிரதானமாக அவர் நின்று பாடல்கள்லாம் பாடுறது உண்டு. ஆரம்பிக்கும் போதும் அவர் இருப்பார், பூர்த்தி ஆகும் போதும் அன்னைக்கு பால் நிவேதனம் கொடுத்து கண்ணாடி அறையில் சயனம் பண்ணுற வரையும் அவர் இருப்பார். அது மாதிரி இப்போ விஸ்வரூப தரிசனம் ஆரம்பத்தில் விடியற் காலையில் விஸ்வரூப தரிசனம். அங்கே பார்க்க அந்த திரைச்சீலையை திறக்கிறார் அங்கே குருக்கள். பார்த்த உடனே ஒரே அதிர்ச்சி ஆயிட்டார் குருக்கள். அப்படி ஒரு பச்சை புடவை, அந்த பச்சை புடவையில ஒரே எச்சலா இருக்கு. ஒரே அந்த வத்தலபாக்கு போட்டு துப்புன எச்சல்லாம் அதில் பட்டிருக்கு. என்ன இப்படி வந்திருக்கு அம்பா, நல்லா தானே நம்ம அலங்காரம் பண்ணியிருந்தோம், ஏன் இப்படி ஆச்சு அப்படி. அந்த ராஜாவும் வந்திருக்காரு அன்னைக்கு, விசேஷ நாள். ராஜாவும் பக்கத்தில் இருக்கார். உடனே இந்த அர்ச்சகரை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா ஏற்பாடு பண்ணுறார். நீ சயனம் பண்ணும்போது இது பண்ணும்போது சுவாமிக்கு நீ சரியா அலங்காரம் பண்ணுறது இல்லையா, உனக்கு கொடுக்குற சம்பளம்லாம் ஒழுங்காக தானே கொடுக்கறது, நீ ஒரு அசிங்கமாக ஒரு அழுக்கான எச்சல் படுத்தப்பட்ட ஒரு வஸ்திரத்தை துணியை அம்பாளுக்கு சாத்தியிருக்கியே அப்படின்னு சொல்லி இந்த குருக்கள் மேலே பழி வருது. குருக்கள் மேலே பழி வந்த உடனே நாளைக்கு நீ உன்னுடைய அங்கஹீனமாக்கப்படுவாய் நீ அப்படின்னு ஒரு தண்டனையை கொடுத்துட்டு ராஜா வந்துடுறார். நாளைக்கு நீ அரசவை கூடும், நாளைக்கு ராஜா சபைக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த இடத்துல ஒரு கோப ஆவேசமாக அந்த ராஜா பேசிடுற. நாட்டு மக்கள் எல்லாம் இருக்கா, நிறைய பேர் வந்திருக்கா, எல்லாரும் வந்துடுவாங்க அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரியில ஒரு சொப்பனம். யாருக்கு? இந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. அதில் ஒரு அம்பாளே உலகம்மையே சொல்றா, இந்த குருக்கள் மேலே தப்பு கிடையாது, குருக்கள்லாம் நல்ல ஸ்ரத்தையா அலங்காரம் பண்ணி விதவிதமான புஷ்பங்களாலே அலங்காரம் பண்ணி வஸ்திரங்கள்லாம் நல்லா சாத்தி தூப தீபங்கள்லாம் நல்லா பண்ணி அர்ச்சனைலாம் நல்லா பண்ணிட்டு இருக்கார் அந்த குருக்கள். அவர் மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது, நீ அவரை தண்டிக்கிறதுல எந்த விதமான இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்போ தூக்கத்திலேயே அவரே அப்போ அந்த இதில் சொப்பனத்திலேயே அவரே கேட்டுக்கிறார், பின்ன யார் உனக்கு இதை மாதிரி பண்ணது யார் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கேட்குறார் அம்பாளை. இப்போ அம்பாள் சொல்ற, இதை பண்ணது யார் அப்படின்னா ஸ்ரத்தையா என் மேலே பாட்டு பாடின நமசிவாய கவிராயர் தான். நேற்றுக்கு இதை மாதிரி எல்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க எல்லாம் கிளம்புன உடனே அவரோட பாட்டை நான் பக்கத்தில் இருந்து கேட்கணுன்றதுக்காக நான் அவர் கூடவே போனேன், நமசிவாய கவிராயர் கூடவே தான் வந்தேன். அப்போது அவர் பாடின்னு இருக்கும்போது அவருடைய வாயிலிருந்து வந்த அன்பான பாசமான அந்த வாயில் இருந்த அந்த வத்தலை தரிச்சுன்றது, அந்த இது எச்சில் மேலே பட்டுது. அது அவர் மேலே குற்றம் கிடையாது, மிஸ்டேக் கிடையாது, நான் தான் அங்கே இருந்தேன். அவர் இந்த உச்சரிக்கிற நேரத்தில் நான் தான் குறுக்க போய் இப்படி வந்துட்டு இருந்தவ, நான் தான் குறுக்க போய் பிளஸ் பண்ணலான்னு இப்படி போகிற நேரத்தில் எனக்கு என் மேலே பட்டுது. அதனால அவருக்கு
ஒன்றும் இது கிடையாது, அபச்சாரம் கிடையாது, நீ எதுவும் அவரை தண்டனை பண்ணக்கூடாது. நாளைக்கே அந்த நமசிவாய கவிராயரை கூப்பிட்டு அவருக்கு தக்க சம்பாவனையெல்லாம் பண்ணணும், ரத்தனங்கள்லாம் கொடுக்கணும், நிறைய மாலை மரியாதையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வராகன் இவ்வளோ வராகன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாலாம் உலகம்மை. எப்போவுமே இந்த மனுஷாளுக்கு ஒரு குணம் ஒன்று இருக்குது. என்ன குணம்னா, மனுஷாளுக்கு வசந்தவா யாராவது சொன்னாலே கேட்டுக்கக்கூடிய மனசு கிடையாது. பகவான் சொல்றா, பகவான் இங்கே அம்பாள் சொல்றா இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இதை மாதிரி எனக்கு சொப்பனத்தில் வந்தார், அம்பாள் சொல்லியாச்சு, இவர் கிடையாது, குருக்கள் மேலே மிஸ்டேக் கிடையாது, இவர் தான் கவிராயர் தான் இந்த மாதிரி பாட்டு போடும்போது அன்பால கவரப்பட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு நான் இப்போ மரியாதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு பொற்கிழியை கொடுத்துடலாம் இல்லையா, ரத்தனங்களை கொடுக்கலாம் இல்லையா? அதை பண்ணாம அம்பாள் கழுத்துல சாத்தப்பட்டு இருக்கிற பொற்காசுகள் நிறைஞ்ச மாலை, அந்த மாலைய இவருக்கு சக்தி இருந்தால், நமசிவாய கவிராயருக்கு சக்தி இருந்தால், அம்பாள் மேலே உலகம்மை மேலே சொல்லக்கூடிய இந்த பாடல் ஒரு பாடலை பாடி உலகம்மையே சந்தோஷமாக பரிசு கொடுக்கணும். நான் கொடுக்கறது விசேஷம் கிடையாது, உலகம்மையே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையா சொல்லிட்டார் ராஜா மகாராஜா. எல்லாம் அரசவையெல்லாம் எல்லாம் நிறைய பேர் அங்கேருந்து வந்தவாலாம் இருக்கா, கோவிலில் உட்காந்து நின்றுட்டு இருக்கா, சேவிச்சுட்டு இருக்கா, எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்க. அப்போ இந்த நமசிவாய கவிராயர் உலகம்மை அந்தாதி அப்படின்னு சொல்லி ஒரு அந்தாதியை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த உலகம்மை அந்தாதியிலே அப்படியே அந்தாதினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது ஒரு பாடலோட கடைசி அடி அடுத்த பாடலுக்கு முதல் அடியா வரும். அதுதான், அது பேர் தான் அந்தம் ஆதி. ஒரு பாடலோடைய அந்தம் கடைசி, அடுத்த பாடலுக்கு ஆரம்பமாக வரக்கூடியது அந்தாதி. அது உலகம்மை அந்தாதியை பாட ஆரம்பிச்சுருக்க, அப்படியே பாடின்னு இருக்கார். அப்போ குறிப்பிட்ட இந்த ஸ்டான்ஸா வரும்போது, பாடல் வரும்போது, அது என்ன பாடல் அவர் பாடுறார் அப்படின்னா, உலகம்மை நின்ற சரற்கால சந்திரஸ்வேதமுக மண்டலமும் கையில் மலரொடும் தோளில் வழிந்த ரத்ன குண்டலமும் பொலிவாள பிராய குமாரத்தினாய் செண்டலர் செங்கை உலகாள் என்னாவில் சிறந்தவளே, உலகாள் என்னாவில் சிறந்தவளே. இப்படி பாடி முடிச்ச உடனே அந்த கழுத்தில் இருந்த உலகம்மை கழுத்தில் இருந்த அந்த மாலை பட்ட 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 பட்டவன்னு அப்படியே ஒரு சத்தத்தோட, அப்படி ஒரு அதாவது கிளாப் பண்றோம் இல்லையா, அத மாதிரி ஒரு சத்தத்தோட வந்துதான் அந்த மாலை உடனே அந்த சேர்ந்து மாலையாக தானாக அப்படியே இந்த நமசிவாய கவிராயருடைய கழுத்திலே சேர்ந்தது. அப்படின்றத பார்த்த உடனே அப்படியே காலில் விழுந்துட்டாரா இந்த மகாராஜா. இந்த நமசிவாய கவிராயர் பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நான் பண்ண இந்த ஒரு தப்பு மகா பெரிய தப்பு, அம்பாள் சொல்லியும் நான் உங்களை பரிசோதிச்சிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு சமயத்தில் அதுவும் நல்லதுக்குத்தான். உலகம்மையோடைய அந்தாதி இங்கே கிடைக்கப்பட்டதற்கு ரொம்ப
நாங்களாம் பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மகாராஜா உலகம்மையை பிரார்த்தனை பண்ணுறாளாம். உடனே உலகம்மை அங்கே பிரத்யட்சமாக காட்சி தர அங்கே பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் பார்த்து பரவசம் அடைய ஆனந்தமாகி இருக்கும்போது அப்போ என்ன சொல்றார் உலகம்மை என்ன சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி பக்தி பரவசத்தோட யார் ஒருவர் அவருடைய பெயரை சொல்றாளோ, உலகம்மை அப்படின்ற பெயரை சொல்றாளோ, அவளுக்கு எல்லாமே சித்திக்கும், எல்லா பிரார்த்தனையும் நடக்கும். உங்களுடைய என்ன விதமான பிரார்த்தனைகள், அவளுக்கு எவ்வளவோ குடும்பத்திலே சூழ்நிலைகளிலே பிரார்த்தனைகள் இருக்கும், எந்த விதமான பிரார்த்தனைகளையும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரியாக சொல்லி அம்பாள் இங்கே சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் திருநெல்வேலி பாபநாசம் இருக்கிற உலகம்மை சமேத பாபநாசநாதர் கோயில். இங்கே நம்ம அவ்வளோ தூரம் அங்கே போக முடியலன்னா கூட அவங்கவுங்க இருக்கிற இடத்திலேயே நாம் உலகம்மை சமேத பாபநாசநாதர் அந்த பெயரை சொல்லிட்டு வந்தாலே, அந்த உலகம்மைன்ற பெயரை சொல்லின்னு வந்தாலே எல்லாமே நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த உலகம்மை சமேத பாபநாசநாதர் அவரையுடைய வழிபாடு பண்ணுவோம். சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.